சின்ன வயசுலேருந்து தளபதி ரசிகனாக வளர்ந்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக சர்வீஸ்ன்னு பண்ணி இன்னைக்கு தளபதியால் கிடைச்ச பெரிய ஒரு பொக்கிஷம். இப்போ வந்து பேசும்போது ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன். அடைமொழி மட்டும் இல்லை, பாடி லாங்குவேஜும் தளபதி மாதிரியே தான் இருக்குது. நீங்கள் பேசுகிறது பண்ணுறது எல்லாமே அது எப்படி சின்ன வயசுலேருந்தே அதுவும் வந்துருச்சா? எல்லாம் அட்மீர் தானே மேடம். அவரை பார்த்தே வளர்ந்த எங்களுக்கு சர்வீஸ் மட்டும் இல்லை, உடல் பாவனை பேச்சு கீச்சு எல்லாமே தளபதி மாதிரியே வந்துருச்சு. முதலமைச்சர்னா வந்து வேஷ்டி சட்டை தான் கட்டணும், தமிழ் பாரம்பரியத்தில் ட்ரெஸ் போடணும், இவர் என்ன கோட் சூட் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த உடை அரசியலை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்கள் தளபதிக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை போடுறாரு, அவர் வழியிலிருந்து நாங்கள் அதை போடுறோம். இது வந்து ஒரு ஜனநாயக நாடு, அவங்க உரிமைக்கு தகுந்த மாதிரி அவங்க போடலாம். அப்போது க்ளீன் தாம்பரம்னு சொல்லியிருந்தேன். இப்போ க்ளீன் தாம்பரம் மட்டும் இல்லை, ஒரு சஸ்டைனபிள் க்ரீன் தாம்பரமாகவும் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். 34 வயதில் அமைச்சராக இருக்கீங்க, கீர்த்தனா அவர்கள் 29 வயதில் அமைச்சராக இருக்காங்க. வயதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் மக்கள் துண்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? சார் கற்றுக்கிறது தானே சார் எல்லாமே. இதுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க மட்டும் என்ன பண்ணாங்க, அமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தலைவர் முதலமைச்சர் அவர்கள் ஃபோன் பண்ணார். மினிஸ்டரில் உங்களுக்கு இடம் இருக்குது, இது என்னோட கிஃப்ட், ஆல் தி பெஸ்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் மீட்டிங் முடிஞ்சு அப்புறமா ஒரு மீட்டிங் நடக்கும் போதே நான் உங்களுக்கு 3 கிஃப்ட் கொடுத்துருக்கேன். முதல்ல அவர் இவ்வளோ பெரிய 3 கிஃப்ட் கொடுத்ததுக்கும் எங்கள் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு தளபதி அண்ட் முதலமைச்சர். சட்டமன்றம் எப்படி இருக்குது? ரொம்ப சூடாக இருக்கா? டிவிலேயே பார்த்துட்டு இருந்திருக்கோம் சார் இத்தனை வருஷம் காலங்களில். இப்போ போயிட்டு அங்கே உட்கார மூல அது ஒரு தனி ஃபீல் கொடுக்குது. அன்னைக்கு எங்கள் தலைவர் அவர்கள் ஃபோட்டோவை பார்க்கும்போது என்ன நடிகர் ஃபோட்டோவை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டின மிஸ் எல்லாம் இன்றைக்கி ஹெட்மாஸ்டர் ரூமில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஃபோட்டோவாக என் தலைவர் தான் இருக்கிறாரு. அந்த மேனிஃபெஸ்டோ நம்ம என்னவா ஆகுறோன்னு ஆசைப்படுறோமோ அதுவாகவே ஆவோன்ற ஒரு விஷயம் இருக்குது. என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே நினச்சி நீங்கள் வளருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கட்டாயம் அதுவாகவே நீங்கள் ஆவீங்க. எல்லா புகழும் தளபதிக்கு. Galata Titans of Tamil Nadu 2026 second edition. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks. Let the celebrations begin. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Anand 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். Powered by V-Care Hair and Skin Clinic. எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். டேஸ்ட் த மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். ஹைஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். திங்க் ஹை அச்சீவ் ஹை. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் புல்மேன் சென்னை, அண்ணா சாலை. ஃபுட் பார்ட்னர் தொப்பிவாப்பா பிரியாணி. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் கிளாட் டு வெல்கம் Minister Mr. Sarath Kumar onto the stage. Yes, once again ladies and gentlemen, put your hands together to welcome Gilli Sharath Kumar. Dreams do come true அப்படிங்கிற மாதிரி எப்படி இருந்துச்சு? அதாவது நீங்கள் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி விஜய் சாருடைய ஒரு தீவிர ரசிகராக இருந்து இப்போ அவருடைய அவையில் அவரு கூட நீங்கள் ஒரு அமைச்சராக இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதை பற்றி நம்ம பேசலாமா? எல்லா புகழும் தளபதிக்கு. அதாவது நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஒரு 20 இயர்ஸாக நற்பணி மன்றத்தில் இருந்து மக்கள் இயக்கத்தில் பயணித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தமிழக வெற்றி கழகம் தொடங்கும்போது தலைவர் அவர்கள் முதல் கிஃப்டாக மாவட்ட செயலாளர்ன்ற ஒரு பதவியை எனக்கு கொடுத்தாரு. அந்த பதவியை நான் நல்ல முறையில் அதை படிப்படியாக செயல்பட்டு அடுத்ததாக சட்டமன்ற உறுப்பினருக்கான அந்த வாய்ப்பையும் கொடுத்தாரு. சட்டமன்ற உறுப்பினராக ஆன அதுக்கப்புறம் கூடுதலாக மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் என்ற பொறுப்பையும் கொடுத்தாரு. சின்ன வயசுலேருந்து தளபதி ரசிகனாக வளர்ந்து அவரை பார்த்து ஒரு நடிகர்ன்றதை தாண்டி அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம்
ஹெல்ப் பண்ணுற அந்த மனப்பான்மை. அப்போயே வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு போடுவார், நோட் புக்ஸ் வாங்கி கொடுப்பாரு, தையல் மிஷின் வாங்கி கொடுப்பாரு, நிறைய பேரை படிக்க வைக்கிறது, ஊக்கப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து 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 நாங்களும் சின்ன வயசுலேருந்தே அதே மாதிரியே பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். ஸோ அவரை மாதிரியே நாங்களும் நிறைய பேருக்கு நோட் புக்ஸ் கொடுத்தோம், ஸ்கூல் பேக்ஸ் கொடுத்தோம், சாப்பாடு போட்டோம். அவரோட பர்த்டேனா அன்றைக்கி பிறந்த குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம் போட்டோம். அவர் விலையில்லா விருதகம் சொல்லிட்டு ஒன்று தொடங்கினார். இதோ இங்கே கூட இருக்கார் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் கேவி தாமு அவர்கள். அவர் 3 வருஷமாக விலையில்லா விருதகத்தை போட்டுட்ருக்காரு. ரொட்டி பால் முட்டை திட்டம்ன்றது தளபதி தொடங்கினார். தமிழ்நாட்டில் முதல்ல அதை எண்ணெய் வச்சு தொடங்கினார். ஸோ அது இல்லாமல் நூலகம் தொடங்கினார். ஸோ அதுவும் நான் தான் பண்ணேன். இந்த மாதிரி தொடர்ச்சியாக சர்வீஸ்ன்னு பண்ணி மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்து இன்றைக்கி தளபதியால் கிடைச்ச இந்த பெரிய ஒரு பொக்கிஷம். கட்டாயம் இதை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் நல்ல முறையில் இதை செயல்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பணிவன்புடன் கூறிக்கிறோம். அண்ட் சரத் சார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், 2 மாதத்துக்கு முன்னாடி தாம்பரத்தில் நான் வந்து உங்களை ஒரு இன்டர்வியூ எடுத்தோம். ஸோ அப்போ ரோட்லேயே நடந்துக்கிட்டுலாம் இன்டர்வியூ எடுத்தோம். அப்போ வந்து நாங்கள் எங்கள் டீமுக்குள்ளே பேசிக்கிட்டோம். எப்படி சொல்கிறது, இவர் வின் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்ல, ஏன்னா இவர் ஒரு கிளியரான ஒரு மைண்டில் இருக்கிறார். அந்த ஒரு க்ளீன் தாம்பரம் நீங்கள் சொன்ன விஷயமா இருக்கட்டும், ஒரு கிளாரிட்டியோடு இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கார், ஒரு கேண்டிடேட்டாக இருக்கார். கண்டிப்பாக இவர் வின் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் May 4 ரிசல்ட் வருது, நீங்கள் வந்து வின்னும் பண்ணுறீங்க. கரெக்டான ஒரு விஷயம் மக்கள் நினச்சா அதை மேனிஃபெஸ்ட் பண்ணால் அது உண்மையிலே நடக்குது. உங்களுக்கு ஒரு செல்ல பேர் தாம்பரம் முழுக்க. இப்போ நீங்கள் வந்து மினிஸ்டர் சரத்குமாராக தெரிவிக்கிறீங்க, எல்லாருக்கும் தெரிவிக்கப்படுது. ஆனால் கில்லி சரத்ன்னு சொன்னால் மொத்த தாம்பரக்குமே தெரியும். ஸோ அந்த கில்லின்றது உங்களுக்கு செல்ல பேராக வந்துச்சா, இல்லை படத்தோட அடைமொழியாக வந்துச்சா? இப்போ மினிஸ்டர் சரத்குமார், கில்லி சரத் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ இந்த மாதிரி அந்த பசங்களாம் குட்டி பசங்களாம் இருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் அந்த ஸ்கூல் டேஸ்லேருந்து வந்தோம். அந்த கில்லி படம் வரும்போது தனக்கு தானே அதை வச்சுக்கிட்ட பேர் தான் அது. ஆக்சுவலி அந்த படம் வரும்போது எல்லோரும் என் கிளாஸில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நேம், அப்போது தளபதி மேலே தீவிர ஃபேன்ஸாக இருக்கும்போது அந்த நற்பணி போர்டெல்லாம் ஓப்பன் பண்ணுவோம். எங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருந்தால் அது தனித்துவமாக தெரியுன்றதுக்காக இப்போ பக்கத்தில் இருக்கிறவர் இன்னொருத்தர் சுறாவேலுன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி சும்மா சிவகாசி சுரேஷ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அப்போ நான் கில்லி சரத்துன்னு எனக்கு நானே வச்சுக்கிட்ட பேர். அந்த பேர் போக போக அந்த காலத்தில் நம்ம அந்த சர்வீஸ் பண்ணுறதுனால, ஸோ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுனாலே பரவாயில்லப்பா, என்னப்பா பேரில் மட்டும் கில்லி கிடையாது, நீ இந்த மாதிரி ஹெல்ப்பும் கில்லி மாதிரி பண்ணுறியப்பா, அப்படியே போக போக அது அடையாளமாகவே ஆயிடுச்சு சார். ஆனால் இப்போ வந்து பேசும்போது ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன். அடைமொழி மட்டும் இல்லை, பாடி லாங்குவேஜும் தளபதி மாதிரியே தான் இருக்குது. நீங்கள் பேசுகிறது பண்ணுறது எல்லாமே அது எப்படி சின்ன வயசுலேருந்தே அதுவும் வந்துருச்சா? எல்லாம் அட்மீர் தானே மேடம். அவரை பார்த்தே வளர்ந்த எங்களுக்கு சர்வீஸ் மட்டும் இல்லை, உடல் பாவனை பேச்சு கீச்சு எல்லாமே தளபதி மாதிரியே வந்துருச்சு. அப்படியே இருக்கீங்க, அவ்வளோ அட்மையர் பண்ணியிருக்கோம் அவரை. எஸ், இந்த ட்ரெஸ் கோட் பற்றியும் பேசி ஆகணும். ஆமாம், ஏன்னா முதல்ல அந்த ஓத் டேக்கிங் செரிமனிலேருந்தே தளபதி அவருடைய ட்ரெஸ்ஸை பற்றி பயங்கரமான ஒரு விமர்சனம். என்னடா இது, முதலமைச்சர்னா வந்து வேஷ்டி சட்டை தான் கட்டணும், தமிழ் பாரம்பரியத்தில் ட்ரெஸ் போடணும், இவர் என்ன கோட் சூட் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் மினிஸ்டர் கீர்த்தனா அவங்களோட ட்ரெஸ்ஸை பற்றியும் ஒரு விமர்சனம் உண்டாக்குனாங்க. அதுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப ஓப்பனாகவே சொல்லியிருந்தார், ஏன் நாங்களாம் கோட்டு போடக்கூடாதான்னு. ஸோ இந்த உடை அரசியலை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? அது அவங்க தனிப்பட்ட விருப்பம், நம்ம அதை தப்பாக பேசக்கூடாது. ஸோ எங்கள் தளபதிக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை போடுறாரு, அவர் வழியிலேருந்து நாங்கள் அதை போடுறோம். ஸோ அவ்வளோதான் சார், இதை பற்றி வேறு என்ன சொல்கிறதுன்னு கருத்து கிடையாது. இது வந்து ஒரு ஜனநாயக நாடு, அவங்க உரிமைக்கு தகுந்த மாதிரி அவங்க போடலாம், அவ்வளோதான். இதில் தப்பாக பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் முன்னாடி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தீங்க க்ளீன் தாம்பரம் வேணும்னு சொல்லிட்டு. இப்போ தாம்பரம் மக்கள் என்ன சொல்கிறாங்க? தொடர்ந்து கடந்த 1 மாதமாக வந்து எதிர்க்கட்சி சார்பிலேருந்து ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஆனாலும் சில இடங்களில் வந்து கரண்ட் கட்டு இருந்துகிட்டே தான் இருக்குது, நிறைய குற்றச்சாட்டுகள் அவங்க ஒரு விமர்சனங்களாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அப்போது க்ளீன் தாம்பரம்னு சொல்லியிருந்தேன். இப்போ க்ளீன் தாம்பரம் மட்டும் இல்லை, ஒரு சஸ்டைனபிள் க்ரீன் தாம்பரமாகவும் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். குறைகள்ன்றது வந்த மேனிக்கே தான் இருக்கும். ஸோ அதை கட்டாயம் அதை எல்லாத்தையுமே சரி செஞ்சு அவங்களுடைய வாயும் அடைச்சி அவங்களுக்கான குறைகளும் சேர்த்து சரி செய்யக்கூடியது தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியில் நடக்கும். அதை தாண்டி தமிழக வெற்றி கழகமும் அதை தான் செய்யும். கட்டாயம் எந்த ஒரு குறைகளாக இருந்தாலும் இனி வருங்காலங்களில் அதை சரி செஞ்சு
மற்றவங்களுக்கு நல்ல முறையில் பயன்படுற மாதிரியான ஒரு ஆட்சி தான் இங்கே நடக்கும் என்பதையும் நேரத்தில் தெரிவிச்சு. தட்ஸ் இஸ் கிரேட். அண்ட் உங்களுடைய பதவி ஏற்பு விழா அப்போ உங்கள் ஒய்ஃப் எல்லாம் நாங்கள் பார்த்தோம், ரொம்ப எமோஷ்னல் ஆயிட்டாங்க. ஸோ வீட்டு சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் எப்படி? வீட்டு சைட்லேருந்து அம்மாவும் சரி ஒய்ஃபும் சரி நல்ல சப்போர்ட் தான். இனி வரைக்கும் நம்மளை இவ்வளோ ஃப்ரீயாக நம்ம வேலை செஞ்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னா அதுக்கு அம்மாவும் ஃபேமிலி ஒய்ஃப் எல்லோரும் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் என் கூட இருக்க என் நண்பர்கள் ரொம்ப ஒரு முக்கிய காரணம். அது இல்லாமல் டிவிகே மெம்பர்ஸும் ரொம்ப பெரிய முக்கிய காரணம். இந்த டைமில் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார். ஸோ அடுத்த கட்ட நகரமாக தமிழ்நாட்டில் நிறைய விதமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவங்க வந்து ஒரு நிறைய கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து அது ஒரு கனவாகவே போயிடுது. ஸோ இப்போ இது எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் வந்திருக்கு. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களை நிறைய பேர் வந்து சந்திச்சிருப்பாங்க இந்த ஒரு மாத காலகட்டத்தில். என்ன ஒரு கோரிக்கையை அதிகமாக அவங்க வைக்கிறாங்க? கவர்மெண்ட் வேலையில் சேரணுன்றது எல்லாரோட ஒரு ப்ரைடாகவும் இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் அந்த 30 இயர்ஸ் அவங்களுக்கான சில விஷயங்கள் ட்ரபுள்ஸ்லாம் இருந்தது. அதை பற்றியான எல்லா விஷயமும் எங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஆச்சரியப்பட்ட விஷயமே, நாங்கள் வந்து இந்த மாதிரி மனித வள மேலாண்மை துறை அமைச்சர், அதுவும் இந்த டிஎன்பிசிக்கு ஆன ஒரு அமைச்சர் நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு தேங்க்ஸ். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் முதல்ல இங்கே வரும்போது இந்த சேம்பரில் இந்த மாதிரியான ஒரு அமைச்சரையே நாங்கள் பார்த்ததே கிடையாது. நாங்கள் இத்தனைக்கும் செகண்ட் டைம் வந்து உங்களை நாங்கள் மீட் பண்ணி பார்க்குறோன்னா இதுக்கு என்ன வார்த்தை சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் முதல்ல எங்களை கூப்பிட்டு வச்சு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசினதுக்கு இன்னொரு மிகப்பெரிய தேங்க்ஸ் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு ஆன ஒரே ஒரு விஷயம் அந்த நேரத்தில் நான் சொல்லிக்க கடமைப்படுறேன். நீங்கள் படிக்கிறத கட்டாயம் படிங்க. இது நம்ம முதலமைச்சர் அவர்களின் ஆட்சி. கட்டாயம் உங்களுக்கான உங்கள் நாலேஜுக்கான உங்கள் படிப்புக்கான எந்த ஒரு விஷயமும் வீண் போகாது. நீங்கள் தொடர்ச்சியாக படிங்க. இந்த படிக்கிற விஷயத்தில் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிற விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும். உங்களுக்கான விஷயமும் கட்டாயம் இனி வர காலங்களில் அனைத்தும் நடக்கும் என்பதையும் நேரத்தில் தெரிவிச்சு. அருமை சார். ஏன்னா ரொம்ப காலகாலமாகவே அமைச்சர்கள்லாமே ஒரு 50+ இருக்கணும், 60+ இருக்கணும். 34 வயதில் அமைச்சராக இருக்கீங்க. கீர்த்தனா அவர்கள் 29 வயதில் அமைச்சராக இருக்காங்க. இதன் மேலே ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப சின்ன வயசில் இருக்காங்களே, இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த துறையை பற்றி தெரிஞ்சுக்கவே 2-3 வருஷம் ஆகிடுமே, எப்போ இவங்க மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனம் எதிர்க்கட்சி சார்பாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வயதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் மக்கள் தொண்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? சார், கற்றுக்கிறது தானே சார் எல்லாமே. யாருக்குமே முதல்ல எந்த விஷயமும் தெரியாமல், இதுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க மட்டும் என்ன பண்ணாங்க? எதுவும் பண்ணலையே. அந்த சீட்டில் கூட வந்து இது வரைக்கும் அவங்க உட்காந்து கூட நாங்கள் யாரும் பார்த்தது கிடையாது, அந்த சேம்பரில் உட்காந்து கூட பார்த்தது கிடையாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இதுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு இருந்தது. இன்றைக்கி ஒரு அமைச்சரை ஈஸியாக வந்து சந்திக்கிறாங்களே, அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி. கட்டாயம் நாங்களும் எங்களுக்கு எதுவும் தெரியாது தான் நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. ஆனால் நாங்கள் கற்றுப்போம். விரைவில் எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிட்டு மக்களுக்கான அனைத்து விஷயங்களும் உடனுக்குடனாக செய்வோம் என்பதையும் நேரத்தில் வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பேசும்பொழுது சொன்னீங்க சார், சின்ன வயசுலேருந்து விஜய் நான் பார்த்து தான் நம்ம வளர்ந்துருக்கோன்னு. ஸோ ஆக்டர் விஜய் கிட்டே இருந்து நிறையா விஷயங்கள் அட்மையர் பண்ணியிருப்பீங்க. இப்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள்கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள் அட்மையர் பண்ணியிருக்கீங்க? ஒரு விஷயம் சொன்னார் மேம் லாஸ்ட்டாக, சொல் இல்லை செயல் செயல் செயல்ன்ட்டு. இப்போ வரைக்கும் அவரோட சைலன்ஸ் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு செயலில் ஒவ்வொரு விஷயத்தையும் காட்டிகிட்டு இருக்காரு. கட்டாயம் நாங்களும் அவரை போல் கண்டிப்பாக சொல் மட்டும் இல்லாமல் செயலில் அதை வந்து செஞ்சு முடிப்போம் என்பதை அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அமைச்சர் ஆன பிறகு சரத்குமார் என்னும் நான் நீங்கள் பதவியேற்பு ஆயிட்ட பிறகு நீங்கள் முதல்ல தளபதியை சந்திக்கும் போது என்ன சொன்னீங்க? ஏன்னா அவர் வந்து ஒவ்வொருத்தரையும் உட்கார வைக்கும் போது ரொம்ப இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் நடந்திருக்கான்னு தெரியல, என்ன சொல்லி உட்கார வச்சாரு, என்ன சொன்னார்? பெருமையாக பார்த்தாரு இல்லையா? பின்னாடி இருந்து உங்களை பெருமையாக பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தலைவர் முதலமைச்சர் அவர்கள் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, நீங்கள் மினிஸ்டரில் உங்களுக்கு இடம் இருக்குது, இது என்னோட கிஃப்ட், நீங்கள் சின்சியராக சீரியஸாக ஒர்க் பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அமைச்சர் மீட்டிங் முடிஞ்சு அப்புறமா ஒரு மீட்டிங் நடக்கும் போதே நான் உங்களுக்கு 3 கிஃப்ட் கொடுத்துருக்கேன், ஸோ அதை நீங்கள் சின்சியராக செயல்படுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
முதல்ல அவர் இவ்வளோ பெரிய 3 gift கொடுத்ததுக்கும் எங்கள் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு தளபதி அண்ட் முதலமைச்சர். அந்த கிஃப்டை நாங்கள் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நினச்சி கட்டாயம் அந்த சின்சியராக ஒர்க் பண்ணுவோம் அப்படின்றத மட்டும் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த சமயத்தில் அந்த ஒரு பெரிய ஹோப்பை நாங்கள் கொடுக்குறோம். சூப்பர் சார். ஸோ இறுதி கேள்வியாக சட்டமன்றம் எப்படி இருக்குது? ரொம்ப சூடாக இருக்கா? ஏன்னா தொடர்ந்து எதிர்க்கட்சியோட அவங்களுடைய விமர்சனமும் குறைஞ்சபடி இல்லை, இந்த பக்கமும் ஒரு ரொம்ப பரபரப்பான சூழல் தான் தினம் நிலவுது. ஸோ எப்படி இருக்குது சட்டமன்றம்? டிவிலேயே பார்த்துட்டு இருந்திருக்கோம் சார் இத்தனை வருஷம் காலங்களில். இப்போ போயிட்டு அங்கே உட்கார மூல அது ஒரு தனி ஃபீல் கொடுக்குது. ஏதாச்சும் நம்ம தொகுதி மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த இடத்துல இருந்து நம்ம பேசி ஒவ்வொரு விஷயத்தையும் வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு நோக்கம்தான் ரொம்ப உள்ள ஆழமாக இருக்குது. இந்த மக்களுக்கான சட்டசபையாக இது அமையும். இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு விஷயமும் அந்த இடத்துல வெறும் அறிக்கையை வாசிச்சுட்டு திட்டங்களை வாசிச்சுட்டு போயிடுவாங்களே தவிர நடைமுறையில் பார்த்தோன்னா எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் தான் இருந்திருக்கு. இந்த தடவை இப்போ நடக்கிற நம்ம மாண்புமிகு முதலமைச்சரோட ஆட்சியில் அனைத்து விஷயங்களும் எங்கள் தொகுதிக்காகவும் சரி எங்களோட தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் சரி நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை அங்கே கேட்டு வாங்கி கொடுக்குறோமோ அத்தனை விஷயமும் இங்கே நடக்கும் என்பதை அந்த நேரத்தில் நாங்கள் ஆணித்தனமாக சொல்லிக்கிறோம். இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். கட்டாயம் அதை நல்ல முறையில் அந்த சட்டசபை நடக்கும்ன்றதையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். ஃபைனலாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எப்படி சொல்கிறதுனா அடுத்தடுத்த கட்ட எதிர்கால இளைஞர்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ்னால் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா முன்னாடி உங்களே கூட சொல்லியிருப்பாங்களே, நீங்கள் தளபதி ரசிகராக ஒவ்வொரு தேட்டருக்கும் இதெல்லாம் போகும்போது என்னப்பா ஒரு நடிகர் பின்னாடி போயிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படி சொன்னால் அதே வாய் எம்எல்ஏ சரத்குமாரா அமைச்சர் சரத்குமாரா உங்களை புகழ்ந்து தள்ளுறாங்க. ஸோ இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? அன்னைக்கு எங்கள் தலைவர் அவர்கள் ஃபோட்டோவை பார்க்கும்போது என்ன நடிகர் ஃபோட்டோவை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டின மிஸ்ஸெல்லாம் இன்றைக்கி ஹெட்மாஸ்டர் ரூமில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஃபோட்டோவாக என் தலைவர் தான் இருக்கிறாரு. அந்த மேனிஃபெஸ்டோ நம்ம என்னவா ஆகுறோன்னு ஆசைப்படுறோமோ அதுவாகவே ஆவோன்ற ஒரு விஷயம் இருக்குது. நாங்களாம் ஒரு சர்வீஸ் மைண்டோடு தான் இந்த விஷயத்தை பண்ணோம். தளபதி அவர்கள் மக்கள் இயக்கத்தில் வெறும் சர்வீஸ் தான். நாங்கள் இந்த சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போல எங்களுக்கான ஒரு எதிர்ப்புகள் வந்தது. என்னென்னா அந்த நல்லது பண்ணுறது கூட எங்களால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அன்றைக்கி இருந்த காவல்துறை, நீ என்ன நடிகர் கட்சி தானே, நீ எதுக்கு இதை செய்கிற, மற்ற கட்சிக்காரங்களும் செய்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம், நீ எதுக்கு நல்லது செய்கிறதுக்கு நீ யார், அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. எங்கள் தலைவரும் என்னைக்காவது ஒரு நாள் கட்சி ஆரம்பிக்க மாட்டாரா, எங்களுக்கான அதிகாரம் வராதா, நாங்கள் மக்களுக்கு இன்னும் உரிமையாக நல்லது செய்ய மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தளபதி ரசிகராக இருக்கட்டும் மக்கள் இயக்கத்தில் இருந்து ஒரு முழுக்க ஒரு தொண்டனாக இருந்து நாங்கள் செயல்பட்டு அந்த மேனிஃபெஸ்டோவாக நாங்கள் இருந்து செயல்பட்டதுனால தான் இன்றைக்கி நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற இன்னொரு ராயபுரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க தாமோனனாக இருக்கட்டும், அன்பு அண்ணன் அவராக இருக்கட்டும், எல்லாருமே இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கோன்னா சர்வீஸ் செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோடு நம்மக்கிட்ட இன்றைக்கி ஒரு ஆட்சியும் அதிகாரமும் வந்தால் இன்னும் நல்லது பண்ணோன்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் போனதுனால தான், அந்த மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் இருந்ததுனால தான் இன்றைக்கி நாங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கோம். கண்டிப்பாக அதே மாதிரி நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே நினச்சி நீங்கள் வளருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கட்டாயம் அதுவாகவே நீங்கள் ஆவீங்க. இதுதான் நான் சொல்கிற வரிகிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு கலாட்டா. Galata Titans of Tamil Nadu 2026 second edition. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks. Let the celebrations begin. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Anand, 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். Powered by VCare Hair and Skin Clinic. எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream. Hi-Fi Housing and Properties. Think high, achieve high. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் புல்மேன் சென்னை. அண்ணா சாலை. ஃபுட் பார்ட்னர் தொப்பிவாப்பா பிரியாணி.